हेलो फ्रेंड्स வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி ஸ்ரீகம் from மும்பை முத்துபாபா இன் கன்னியாகுமரி 22ஆம் தேதி ஜூலை இன்னைக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரி கேப் டவுன் 85 பாயிண்ட்ஸில் ஓப்பன் ஆயிருக்கு 24,445 ஓப்பன் ஆகி அதே நேரத்தில் லோவும் 24,362 தான் ஓப்பன் லோ அதிலிருந்து மேலே பார்த்து 24,595 வரைக்கும் போயிட்டு கீழே வந்து 24,460 440 440 500 540 இந்த ரேஞ்சிலேயே 10:30 மணிலேருந்து சாயந்தரம் 3:30 மணியும் ஆகி கடைசியில் க்ளோஸ் ஆனது வந்து 510 க்ளோஸ் ஆகி ஒரு 20 பாயிண்ட்ஸ் டவுனில் ஆயிருக்கு. இது என்னன்னா ஏற்கனவே ஜூன் மாதம் 3ஆம் தேதி மார்க்கெட் ஹையில் ஓபாச்சு ப்ரீ போல் எக்ஸிட் 3ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. 4ஆம் தேதி ரிசல்ட் போல் வரும்போது லோ வந்து 24,331 அந்த பாயிண்ட் வரும்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் செஷனில் ஒரு 9லேருந்து 9:07 உள்ள வரைக்கும் உள்ளதில் 24,331 வந்திருக்கு. இந்த ஃபிகர் வரும். ரெண்டாவது 24,490 கீழே க்ளோஸ் ஆனால் 460 வரும், 430 வரும், 390 வரும், 331 வரும், 320 வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நாளைக்கு பட்ஜெட். ஆனால் க்ளோசிங் வந்து 24,490 24,460க்கு மேலே தான் க்ளோஸ் ஆனால் கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. இந்த டெய்லி இன்ட்ராடே சார்ட் வந்து கீழேருந்து மேலே பார்த்து லைன் போட்டிருக்கேன். காலையில் ஓப்பனில் கம்மி, அதுலேருந்து மேலே பார்த்து போயிட்டுருக்கு. என்ன இருந்தாலும் டெய்லி க்ளோசிங் சார்ட்டு இதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து டெய்லி இன்ட்ராடே க்ளோசிங் சார்ட் இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு விற்கிறது உள்ளதில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெரிய ஒரு லாங் ஹேண்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. பெரிய ஹேண்டில் இன்னைக்கு வந்து கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. 24,362 ஓப்பன் ஆகி 590 வரைக்கும் போய் இன்னைக்கு க்ளோசிங் வந்து வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனதை விட ஒரு 20 பாயிண்ட் கீழே தான். போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெரிய ஹேண்டில், வியாழக்கிழமை அன்னைக்கு பெரிய ஹேண்டில் க்ரீன் கவரிங். ஆனால் சப்போர்ட் வந்து 24,420க்கு கீழே போகக்கூடாது க்ளோசிங். இந்த இதில் பிரகாரம் ஒரு லெஃப்ட் டு ரைட்டில் ஹரிசாண்டல் ஒரு லைன் போட்டிருக்கேன். அது வந்து 24,420 அதுக்கு கீழே போகிறா 390 வரும். ஒரு 500 பாயிண்ட் கீழே, அதாவது 24,020 அதுக்கு கீழே போனால் 24,940 870 வரைக்கும் வரும். 23. ஸோ இது வந்து இன்ட்ராடேல இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கக்கூடிய அளவில் உள்ளது. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் இன்னைக்கு 52,148 ஓப்பன் ஆகி லோ வந்து 51,847. 12th ஜூலை வீக்கெண்டில் சொல்லியிருந்தேன் 51,700 வரும்னு வந்திருக்கு. இன்னைக்கு 51,847 லோ. இந்த ரெண்டுக்கு கீழே போகிறது கஷ்டம் இந்த வாரத்தில். அதில் க்ளோஸ் ஆனால் வந்து 52,280 க்ளோஸ் ஆகி ஜஸ்ட் 14 பாயிண்ட் ப்ளஸ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 12th and 23rd ஜூலை இன்ட்ராடே லோ வந்து வெரி ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும். 12th வந்து 51,760 ஆஸ்பாஸ். இன்னைக்கு 22 வந்து 51,867 ஆஸ்பாஸ். ஸோ இந்த ரெண்டுக்கு கீழே 890 கீழே நாளைக்கு போகக்கூடாது. போன கதைலாம் வேற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 52,260 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு நாளான்னைக்கு என்னன்னைக்கு க்ளோசிங் வந்து நாளைக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. செவ்வாய் புதன் வியாழன் 3 நாளும் அக்னிபாத் டெஸ்ட் இருக்கு. நிஃப்டி வந்து எங்கே போனாலும் 52க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும். 52,000 மேலே ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. கடந்த ஒரு 8 நாளாக பார்க்க அந்த சார்ட்டில் பாருங்கள், ஹரிசாண்டலில் டாப் லைன் பாட்டம் லைன் போட்டிருப்பேன். அதுக்கு உள்ளே தான் மேலே போனால் இடிச்சுக்கிட்டு இருக்கும், கீழே வந்தாலும் இடிச்சுக்கிட்டு இருக்கும். கீழே ஒரு க்ரீன் கலர் லைன் போட்டுட்ருப்பேன், அது வந்து சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ 51,760 860க்கு கீழே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு 52,860 வரைக்கும் போகும்.
ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போனால் கண்ணை மூடிட்டு உங்கள் வாட்டில் அடிங்க, பிரச்சனையே கிடையாது. அதே இது இன்ட்ராடேல இன்னைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வருதோ வாங்குறாங்க. அந்த பெரிய ஹேண்டில், ரெட் ஹேண்டில் இருக்கு, மேலே போச்சுன்னா ஷார்ட் அடிக்கிறாங்க, கீழே வந்தால் வாங்குறாங்க. இது வந்து எஃப்ஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் ஹை நெட்வொர்க் இன்வெஸ்டர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு இன்னைக்கு மேலே போச்சுன்னா அடிக்கிறாங்க, கீழே வந்தால் இதாக இருக்குது. வெள்ளிக்கிழமை ஹையர் லோஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. 530 க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு 595 வரைக்கும் போயிட்டு கீழே வந்து கடைசியில் 510 க்ளோஸ் ஆகி -20 இருக்குது. இந்த பெரிய ரெட் ஹேண்டில் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன் ஹரிசாண்டலில், லெஃப்ட் டு ரைட் பாட்டம் டு டாப்பில் ஒரு பேரலல் லைன் இருக்குது. அந்த பேரலல் லைன் ஹரிசாண்டல் லைனுக்கு உள்ளே தான் க்ளோசிங் ஆகணும். கீழே வரும். கீழே வரும்போது பேரலல் லைன் பாட்டமில் இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட். இன்றைக்கி வந்து 24,362 வரைக்கும். நாளைக்கு வந்தால் கூட கொஞ்சம் இதே லெவலுக்கு தான் வரும், 362 கீழே போகாது. பட்ஜெட் இருக்குது. கீழே வந்ததுன்னா வாங்குங்க. 24,330 வரைக்கும் வாங்குங்க. 420 தான் க்ளோஸ் ஆகும். 24,420. ஸோ டேக் கேர். இது வந்து பியூர்லி டெக்னிக்கல் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் எஃப்ஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 24,560 590 லாங் பொசிஷனை க்ளோஸ் பண்ணி வெளியே வந்தாச்சு. ஃப்ரெஷ்ஷாக 520க்கு மேலே 560க்கு மேலே எவ்வளோ போனாலும் ஷார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வித் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் 24,660. 24,420க்கு மேலே க்ளோஸ் ஆனால் புதன் வியாழன் 2 நாள் மிச்சம் இருக்குது. 24,660 வரலாம், 760 வரலாம், 790 வரலாம். நிப்டி செட்டில்மெண்ட் ஜூலை 25. நாளைக்கு 23 நிப்டி ஃபின் சர்வீசஸ் இருக்குது. பட்ஜெட் டே, ஹை வாலட்டில் இருக்கும். புதன்கிழமை பேங்க் நிப்டி, வியாழக்கிழமை நிப்டி செட்டில்மெண்ட் ஜூலை. இது முடிஞ்சாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வாரத்தில் எப்படி 4 நாளில் க்ளோஸ் ஆகுதோ அதை வச்சு தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகும். என்னோட என்ன சொல்லுதுன்னா 24,420க்கு கீழே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி க்ளோசிங் பேசிஸில். இன்ட்ராடேல 23,331 வரைக்கும், 24,331 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப். ஓவரால் இந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாளையில் நிப்டியோட சப்போர்ட் வந்து 24,390, 420, 440. இன்னைக்கு 362 வந்திருக்கு. நாளைக்கு 390 கீழே போகாதுன்னு நினைக்கிறேன். போனாலும் வாங்குங்க. க்ளோசிங் வந்து 24,420க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ் கீழே பாட்டம்லேருந்து மேலே போகிற லைன் வந்து சப்போர்ட் லைனு. க்ளோசிங் அதுக்கு மேலே தான் இருக்கும். ஹரிசாண்டல் லைன் இருக்குது, அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும். கீழே வர்றதுக்கு சான்சஸ் கம்மி, மேலே வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் நிறைய இருக்குது. கீழே வந்தால் தான் மேலே போக முடியும். டேக் கேர் ஆஃப் யுவர் பொசிஷன். கன்சல்டேட்டட் க்ளோசிங் பாருங்கள். கடைசி ஹேண்டில் வந்து இன்னைக்கு கன்சல்டேட்டட் கீழே வந்துன்னா வாங்குறாங்க. 51,867 கீழே அடைஞ்சு மேலே வாங்குறேன். மேலே வந்து 427 வரைக்கும் இருந்து ஷார்ட் அடிச்சு கடைசியில் க்ளோசிங் வந்து ஹை லெவலேருந்து ஒரு 300 பாயிண்ட் 250 பாயிண்ட் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. வெரி டிஃபிகல்ட் டு மூவ் அபவ் 52,500 if so short and hold with strict stop loss intraday purpose. இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள முடிக்கும் போது 52,860க்கு உள்ள தான் க்ளோஸ் ஆகும். மேலே ஹை லெவலில் போகும். க்ளோஸ் ஆக வந்து 460, 500. அதாவது இன்ட்ராடேல 200 பாயிண்ட் மேலே போகும், 200 பாயிண்ட் கீழே போகும். க்ளோஸ் வந்து 400, 300 லெவல். வாலடைல் 300, 400 பாயிண்ட் மேலே போகும், கீழே 300, 400 பாயிண்ட் கீழே வரும். க்ளோசிங் வந்து 52, 200, 300 லெவலில் தான் இருக்கும். பேங்க் நிஃப்டி எங்கேயும் போகாது. ஏன்னா HDFC பேங்க், கோட்டக் பேங்க் ரெண்டும் 4 வருஷமாக செட்டன் லெவல். கோட்டக் வந்து 1,600, 2,000 ரேஞ்சில் தான் மூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. HDFC பேங்க் பிஃபோர் மெர்ஜர்
பிஃபோர் டிமெர்ஜர் 1700 1500, ஆஃப்டர் டிமெர்ஜர் 1200 1700, இப்பவும் 1600 தான் இருக்கு. எங்கேயும் போகாது. இந்த ரெண்டும் நிஃப்டி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் பொசிஷன் வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ். ஓகே, தேங்க்யூ.